ஸ்ரீ நாரத புராணம் 24ஆம் பகுதி. வேத வியாசரும் புராணங்களும். பராசரர் மகன் வியாசர் ஒரு சமயம் தனது ஆசிரமத்தில் அமர்ந்திருக்கையில் ஒரு காட்சியை கண்டார். 2 பறவைகள் தன் குஞ்சுகளுக்கு உணவூட்டி மகிழ்வதை கண்ட அவர் தனக்கும் புத்திர பேறு தேவை என உணர்ந்தார். எனவே நாரத முனிவர் கூறிய அறிவுரைப்படி வாக்பீஜம் என்னும் மந்திரத்தால் பராசக்தியை உபாசனை செய்ய ஈசன் தோன்றிட வியாசமா முனிவர் ஒரு சத்புத்திரனை அருள வேண்டினார். ஈசனும் அவ்வாறே ஆகட்டும் என்று கூறி மறைந்தார். ஒரு நாள் அவர் அரணை குடைந்து கொண்டிருக்கும் போது, அதாவது தீயை தோற்றுவிக்கும் போது, கிருதாசி என்ற தேவ மாது கிளி உருவில் அவர் முன் தோன்ற அதன் அழகு அவர் உள்ளத்தை கவர தேஜஸ் வெளிப்பட்டது. அதிலிருந்து சுகர் தோன்றினார். சுகம் என்றால் கிளி, எனவே சுகர் என்று பெயர் பெற்றார் வியாசரின் மைந்தன். பலவாறாக பிரிந்து கிடந்த வேதங்களை ஒன்றாக்கி வகைப்படுத்தி 4 வேதங்களாக்கினார் வியாசமா முனிவர். அதனால் அவருக்கு வேத வியாசர் என்ற பெயர் ஏற்பட்டது. வேத சாரங்களை எல்லோருக்கும் எளிதில் புரிந்து கொள்ளுமாறு பல புராணங்களையும் வியாசமா முனிவர் இயற்றினார். இருப்பினும் அவர் மனதில் ஏதோ ஒரு குறை இருப்பதாக நாரத முனிவரிடம் கூறினார். அப்போது நாரத முனிவர் பகவான் வாசுதேவனுடைய மகிமையை இதுவரை விளக்கவில்லை என்றும் அக்குறையை நிவர்த்தி செய்யுமாறும் கூறினார். இப்போது வியாசமா முனிவர் மனதில் அமைதி ஏற்பட்டது. அவர் சரஸ்வதி நதியில் நீராடி பகவானை தியானித்து அவரது கிருஷ்ணாவதாரத்தை விரிவாக கூறும் ஸ்ரீமத் பாகவத புராணத்தை இயற்றினார். வேதங்கள் தர்மசாஸ்திரங்களை கூறும் பகுதி கர்ம காண்டம் என்றும், உபாசனா பகுதி உபாசனா காண்டம் என்றும் பெயர் பெறும். உபாசனா காண்டத்தை விளக்குவதே புராணங்களும் ராமாயணம் மகாபாரதம் என்னும் இதிகாசங்களும் ஆகும். புராணங்கள் 18 மற்றும் 18 உப புராணங்களும் தோன்றின. கடவுளை காண விரும்பும் பக்தன் உள்ளத்தில் அன்பும் சத்தியமும் நிலை பெற்றிருக்க வேண்டும். பிறருக்கு உதவுவதே உயரிய தத்துவம். இது பற்றிய விவரங்களை பாரதத்தின் பழமையான இலக்கியங்களாகிய புராணங்கள் எடுத்து காட்டுகின்றன. இவை 14 புராணங்கள், வடமொழியில் ஆனவை. 18 புராணங்கள் ஆவன: பிரம்மம், பத்மம், வைணவம் அதாவது விஷ்ணு புராணம், சைவம் சிவபுராணம், லிங்கம், காருடம் கருட புராணம், நாரதீயம் நாரத புராணம், பாகவதம், ஆக்னேயம் அக்னி புராணம், காந்தம் கந்த புராணம், பௌடிகம் பிரம்மகைவர்த்தம், மார்க்கண்டேயம், வாமனம், வராகம், மத்ஸ்யம், கூர்மம், பிரம்மாண்டம். மேலும் 18 உப புராணங்களும் இயற்றப்பட்டன. அவை சரத்குமாரியம், நாரசிம்மம், நந்தியம், சிவரகசியம், தௌர்வாசம், நாரதீயம், கபிலம், மானவம், வருணம், தேவி பாகவதம், வசிஷ்டம், கல்கி, கானபதம், ஹம்சம், சாம்பம், சௌரம், பராசரம், பார்கத்வம். 14 புராணங்களில் சிவபுராணத்திற்கு பதிலாக வாயு புராணம் சேர்த்து கூறுவர். புராணம் என்பது வேதத்தின் பூத கண்ணாடி. வேதத்தில் கூறப்படுபவை ஏவலில், அதாவது கட்டளையாக இருக்கும். ஆனால் அதையே புராணங்கள் கதைகள் மூலம் எளிய முறையில் எடுத்து காட்டுகின்றன. சத்தியம் வத, வேதம் உண்மை பேசு. அரிச்சந்திர புராணம், பித்ரு தேவோ பவ, தந்தையை தெய்வமாக கொள். வேதம் ராமாயணம் படித்தால் இது நன்கு விளங்குகிறது. எனவே வேத கருத்துக்களை பெரிதாக்கி எளிய முறையில் காட்டும் பூத கண்ணாடி புராணங்கள் ஆகும். 24ஆம் பகுதி நிறைவடைந்தது.